ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சியினர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய செய்தியினுடைய தொடர்ச்சி. புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: கர்த்தரின் உண்மை பெரிதாயிருக்கிறது. ஆங்கிலத்தில் கிரேட் இஸ் தை ஃபெய்த்ஃபுல்னஸ். இதை குறித்த செய்திகளை என்னுடைய முந்தின பாகத்தில் நீங்கள் பார்க்கலாம். நான் முந்தின பகுதியிலே நான் பேசின ஒன்றை உத்தரவு சொல்ல விரும்புகிறேன். God is faithful in his gifts. அவருடைய வரங்களிலே உண்மை உள்ளவர். 3வது நாளின் செய்தி, God is faithful in his goodness. அவர் தருகிற நன்மைகளிலே ஒரு நாளும் அவர் மாறாதவர். God is faithful in his goodness. இன்றைக்கு மனிதன் நன்மைகளை செய்வான், ஆனால் அடிக்கடி மாறி போவான். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது. புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அந்த வார்த்தை, அவர் நல்லவர். வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் நல்லவர் என்ற வார்த்தைக்கு God is pleasant, தேவன் இன்பமானவர். 2வது God is excellent, அவர் அற்புதமானவர். 3வது agreeable, அதாவது ஆண்டவர் எதையும் புரிந்து கொள்ளக்கூடியவர், ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். தமிழ் வேதத்தில் கர்த்தர் நல்லவர் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் God is pleasant, அவர் இன்பமானவர். இன்றைக்கு அநேகருக்கு ஆராதிப்பது சலிப்பா இருக்கிறது, ஜெபம் சலிப்பா இருக்கிறது, ஆலயம் சலிப்பா இருக்கிறது, ஆண்டவரை தேடுவது சலிப்பா இருக்கிறது. எனவேதான் அந்த வார்த்தை சொல்கிறது, தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். எல்லாருக்கும் நல்லவர் அல்ல, அவர் நல்லவர் தான். ஆனால் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு எப்படிப்பட்டவராம்? இஸ் அ பிளசன்ட். அன்பானவர்களே, இன்னைக்கு அநேக பக்தர்களை நான் பார்க்கிறோம். சமீபத்தில் ஃபாதர் பெருமாள் ஐயா அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள் கூடுகையில். அவர் தனி அறையில ஒவ்வொரு நாளும் குறைந்தது 1 மணி நேரம் அவர் கர்த்தரை ஆராதிப்பாராம், பாடல்களை பாடுவாராம். அவர் சொல்கிறார், அவருக்கு இன்பம். அவரோடு நான் பேசும்போதே ஒரு ஆராதனைக்குள்ளே இருக்கிறார். எனவேதான் அவர் ஆராதனை, அவர் நின்றாலே அந்த இடம் ஒரு தேவ பிரசன்னமாக இருக்கிறது. திரும்ப சொல்கிறேன், தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு. இன்னைக்கு ஆண்டவரை தேடுகிற மக்கள் மிக குறைவு. ஏதோ தேவைக்காக தேடுகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்றது பிள்ளையே, seek the Lord, God is pleasant to you. இன்னைக்கு உலகத்தில் எதேதோ பிளசன்ட் சொல்றாங்க, அது இன்பம், இது இன்பம், இது இன்பம். இல்லை, ஆண்டவர் மட்டும்தான் இன்பம். அது மட்டுமல்ல, இன்னொரு வார்த்தை எக்ஸலண்ட், அற்புதமானவர். எனவே இந்த நாளிலே கவனிங்க, God always reminds, அவர் நமக்கு ஞாபகப்படுத்துவது, அவரை தேடும்போது இன்பமானவர், இனிமையானவர், மேன்மையானவர், மகத்துவமானவர். செய்திக்குள்ளே போகிறேன். God is faithful in his goodness. ரைட். அவர் செய்கிற 3 காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு நல்லவர். எப்படி நல்லவராம்? நம்பர் 1, he satisfies, திருப்தியாக்குகிறார். நம்பர் 2, sustains, நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். 3வது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வார்த்தை, ரட்சிப்பு. தமிழ் வேதத்தில் ரட்சிப்பு அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் வாழ்வு, பலன், ஆரோக்கியம், சமாதானம், நிம்மதி, மகிழ்ச்சி, நித்தியம். இத்தனை வார்த்தைகள் அதற்குள் இருக்கிறது ரட்சிப்புக்கு. திரும்ப சொல்லுகிறேன், இஸ் அ சாட்டிஸ்ஃபைசர், உங்களை திருப்தியாக்குகிறவர். 3வது, இஸ் அ சஸ்டைனர், நம்மை தாங்குகிறவர் எல்லா நேரங்களிலும். 3வது, இஸ் அவர் சேவியர், நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் நமக்கு அத்தியாவசியமோ அதையெல்லாம் தந்து நம்ம ரட்சிக்கிறவர். முதல் குறிப்பு, இஸ் அ சாட்டிஸ்ஃபையர். 103ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, 103:5, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுக்கு சமானமாய் உன்னுடைய வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அந்த வார்த்தை படிக்கிறேன், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். God is faithful in his goodness. நன்மையினால் திருப்தியாக்குகிறார். அந்த தொடர்ந்து 107ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், 107:9. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அவருடைய கிருபை நிமித்தமும் மனுப்புத்திரருக்கு அவர் செய்கிற அதிசய நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக.
தமிழ் வேதத்துல அவருடைய கிருபை நிமித்தமும், ஆங்கிலத்துல in his goodness, for his goodness. அன்பான தேவ பிள்ளைகளே, God is so faithful in his goodness. அவருடைய நன்மைகளிலே அவர் உண்மை உள்ளவர். அவர் கொடுக்கிற வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். அந்த வார்த்தை அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தம். அப்படியானால் தேவன் தம்முடைய நன்மைகளிலே உண்மை உள்ளவர். அந்த வார்த்தை படிக்க அவர் செய்கிற அதிசயங்கள். அப்படின்னா அவர் சொல்லுவதல்ல, அவர் செய்து காட்டுகிறவர். திருமறை சொல்லுகிறது, God is so faithful in his goodness. அவருடைய நன்மைகளிலே அவர் நல்லவர். எனவேதான் ஆரம்பத்தில் சொன்னேன், he satisfied with his good. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். 107 சங்கீதம். நன்மையினால் உனக்கு மகத்தான அதிசயங்களை அவர் செய்கிறார். தொடர்ந்து ரோமர் 8:27 வாசிக்கிறோம். அவர் செய்கிற நன்மைகளை சற்று மாற்றி சொல்லுகிறேன். அவருடைய தீர்மானத்தின்படி அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக. இந்த வார்த்தைகளை கவனிங்கள், நன்மைக்கு ஏதுவாக. நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். 107 சங்கீதம். நன்மைகளை தந்து உன் வாழ்க்கையிலே அவர் அதிசயங்களை தந்து உன்னை துதிக்க வைக்கிறார். 3வது, அவருடைய நன்மைகள் அன்பால் தீமைகளா இருக்கலாம், தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். God is faithful in his goodness. அவருடைய நன்மைகளிலே அவர் உண்மை உள்ளவர். He satisfies. இந்த பூமியிலே திருப்திப்படுத்துகிற ஒன்றே ஒன்று தேவ நன்மைதான். உலக நன்மை திருப்திப்படுத்தாது, உறவுகளின் நன்மை திருப்திப்படுத்தாது. இந்த பூமியிலே எதுவுமே திருப்திப்படுத்தாது. தேவ சமூகம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆலயம், தேவனுடைய நன்மைகள் மட்டுமே திருப்திப்படுத்தும். எனவேதான் பக்தன் சொன்னார், உடைய ஆலயத்தின் நன்மையினால் ஜனங்கள் திருப்தி அடைவார்கள். என்னை கேட்டுக்கொண்டு வந்த தேவ பிள்ளையே, திருப்தியை தேடி எங்கெங்கோ ஓடுகிறாய். வாலிப பிள்ளைகள் திருப்தியை தேடி மது, மாதை, போதை எங்கெங்கோ போடுறாங்க. ஆனால் நிலையான திருப்தி இயேசுவிடத்துல மாத்திரம் உண்டு. அவர் மனு புத்தருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள், தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கு அவர் செய்கிற அதிசயங்கள். முடிந்தால் ஆமீன் சொல்லுங்கள். தொடர்ந்து இஸ் நாட் ஒன்லி a satisfier, is our sustainer. நாம் சோர்ந்து போகிறோம், இலக்கரித்து போகிறோம், நிம்மதியற்று விடுகிறோம், தடுமாறுகிறோம், தள்ளாடுகிறோம். வசனம் தெரியும், ஆண்டவர் தெரியும், எல்லாமே தெரியும். பட் ஸ்டில் we are shifting here and there. இங்கும் அங்கும் நாம் அப்படியே தள்ளாடுகிறோம். வேதம் சொல்கிறது, தள்ளாடுகிற முழங்கால்கள், தளர்ந்து போன கைகளை அவர் திடப்படுத்துகிறார். வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பானவர்களே, ஈஸ் மை சாட்டிஸ்ஃபயர். அங்கதான் அந்த வசனம், அவர் என் பங்கா இருக்கிறார். ஈஸ் மை போர்ஷன், சாட்டிஸ்ஃபைட். 2வது, இஸ் a sustainer, நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர். ஏசாயா புஸ்தகம் 49 அதிகாரம் 23 வசனம். சஸ்டெயின், சஸ்டெயின் வார்த்தைக்கு உறுதியாக்குகிறவர், ஸ்திரமாக்குகிறவர், தள்ளாடுகிற ஒருவரை அதாவது நிலைநிறுத்துகிறவர், ஆற்று மணலாய் இருக்கிற வாழ்க்கையை கற்பாறையாய் மாற்றுகிறவர். ஏசாயா 49:23 அந்த வார்த்தை சொல்கிறது, ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவருடைய நாயகிகள் உன் கைத்தாயுமாய் இருப்பார்கள். அதாவது அந்த சொல்ல வேண்டிய வார்த்தை, அவர் கை தாய்களுமாய் இருப்பார்கள். God is a sustainer. திரும்ப சொல்லுகிறேன், ராஜாக்கள் உன்னை வளர்ப்பார்களாம், தந்தையா இருப்பார்கள். நாய்கள் உன் கை தாயுமா இருப்பார்கள். அடுத்து தரையிலே முகம் குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். இது சாத்தியமா? God is a sustainer, உன்னை தாங்கும் தெய்வம். அதை வார்த்தை சொல்லுகிறது, ராஜாக்கள் யாராய் மாறுவார்களாம்? தந்தையாய். நாய்கள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள். அது மட்டுமல்ல, நான் கர்த்தர் என காத்திருக்கிறவள் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் எதிர்பார்க்காதே, நினைத்து பார்க்காதே, யோசித்து பார்க்காதே அற்புதங்களை கர்த்தர் மக்களை கொண்டு உங்கள் வாழ்க்கை அற்புதங்களை செய்வார். ராஜாக்கள். அடுத்து அவர்களுடைய நாயகிகள், அவர் என்ன செய்வார்களாம்? உன்னை பணிந்து முகம் குப்புற விழுந்து உன் கால்களின் தூள்களை நக்குவார்கள். ராஜாக்கள். 2வது, நான் கர்த்தர் என காத்திருக்கிறவர்களோ வெட்கப்படுவதில்லை. God is sustained. வாழ்க்கையின் பாடுகள், போராட்டங்கள், எதிர்மறையான தாக்குதல்கள்,
மனிதருடைய தூஷணங்கள் அதெல்லாம் கேட்கும்போது we cannot stand. ஆனால் தேவன் சொல்லுகிறார், I will sustain your life. இன்றைக்கு உறுதி இல்லாத வாழ்க்கை, நிலையில்லாத வாழ்க்கை, ஸ்திரமில்லாத வாழ்க்கை, அதாவது மேலும் கீழும் போய் வருகிற ஒரு வாழ்க்கை உறுதி இல்லை, ஊழியங்கள் உறுதி இல்லை, குடும்பங்கள் உறுதி இல்லை, எதுவுமே ஸ்திரமா இல்லை. எல்லாரும் சொல்கிற வார்த்தை அதுதான், எதுவுமே ஸ்திரமா இல்லை. ஸ்திரமில்லாத வாழ்க்கையை ஸ்திரப்பட God is faithful in his goodness. அவருடைய நன்மைகளிலே அவர் உண்மை உள்ளவர், அவருடைய கிருபைகளிலே அவர் உண்மை உள்ளவர், அவருடைய வரங்களிலே உண்மை உள்ளவர். God is faithful in his grace, God is faithful in his gifts, God is faithful in his goodness. எனவேதான் அந்த வார்த்தை இவர் சொல்லுகிறது, ரோமர் 10:11, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அவனுடைய இன்னொரு கருத்து, shall not move, அசைக்கப்படுவதில்லை, தடுமாறுவதில்லை, தவறி போவதில்லை, கீழ் விழுவதில்லை. அந்த வார்த்தை வெட்கப்பட்டு போவதில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அவருடைய ஒரே ஒரு வார்த்தை, அவர் உண்மை பெரிதா இருக்குது. A single word will sustain everything. எனவேதான் பக்தன் பாடினான், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. A single word will sustain the whole nation. ஒரே ஒரு வார்த்தை, ஒரே வானம், அதாவது உண்டா கடவது உண்டாயிற்று. ஒரே ஒரு a single word create the whole world. அந்த ஒரே ஒரு வார்த்தை இந்த உலகத்தை உண்டாக்கினது. அவர் சொல்லுகிறார், என் உண்மை பெரிது, என் நன்மைகள் பெரிது, இரக்கங்கள் பெரிது, என்னுடைய வரங்கள் பெரிது. கிரேஸ், கிஃப்ட்ஸ், குட்னஸ். மாத்திரமல்ல, அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, சஸ்டெயின் என்ற வார்த்தைக்கு இன்னொரு பொருள் ஆனரிங். யோசித்து பாருங்கள், தம்மை நம்புகிறவர்களை ஆனர் பண்றாராம். என்னை கேட்டுக்கொண்டு அன்பது பிள்ளையே, யூ ட்ரஸ்ட் த லார்ட், காட் வில் ஆனர் யூ. உன்னை தேவன் கனம் பண்ணுவார். எனவேதான் அந்த வார்த்தை சொல்கிறது, எவனோ விசுவாசிக்கிறவன் எவனோ, காட் ஆனர்ஸ். அதுல இன்னொரு கருத்து, காட் ஆனர்ஸ், அவனை வெட்கப்படுவதில்லை. அப்படி என்றால் அவனை தேவன் அந்த அளவு கனம் பண்றார். காட் ஆனரிங், தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்துகிறேன். காட் சஸ்டெயின் என்ற வார்த்தைக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டது, காட் ஆனர். தொடர்ந்து ஆண்டு சொன்ன வார்த்தை மத்தேயு 5:18, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், நியாயப்பிரமாணத்தில் உள்ளவெல்லாம் நிறைவேறும் அளவும் அது உங்கள் மூலமாய். இதுதான் தேவ நோக்கம். வார்த்தைகளை உங்கள் நிறைவேற்ற விரும்புகிறார், உங்கள் மூலமாய் நிறைவேற்ற விரும்புகிறார். முடிந்தால் ஒரு ஆமீன் சொல்லுங்கள். God wants to fulfill his promises in you and through you. ஒரு ஆபிரகாமிலே நிறைவேற்றினார், ஆபிரகாமின் மூலமாய் நிறைவேற்றினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, God wants to fulfill his promises in you. முதலாவது உங்கள் நிறைவேற்ற விரும்புகிறார், இரண்டாவது உங்கள் மூலமாய் நிறைவேற்ற விரும்புகிறார். அந்த வார்த்தை நிறைவேறும் அளவும். God sustains, he never leaves. உன்னை விடுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அதில் ஒரு வார்த்தை, ஒரு எழுத்தாகிலும், ஒரு சிறு எழுத்தாகிலும், இரண்டாவது எழுத்தின் ஒரு உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே சொல்லு. ஒழிந்து போக, that means he sustain his word. தம்முடைய வார்த்தை நிலைப்படுத்துகிறவர், தம்முடைய ஊழியை நிலைப்படுத்துகிறவர், தம்முடைய பிள்ளை நிலைப்படுத்துகிறவர். இன்னைக்கு ஒரு சின்ன கேள்வி, have you been sustained by God? அவருடைய அந்த நிலைநிறுத்தல் இல்லாவிட்டால் அந்த வார்த்தை நான் படிக்கிறே, நிறைவேறும் அளவும். உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற விரும்புகிறார். அவர் நோக்கத்தை, அவர் சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை, அவருடைய ஆசைகளை, அவருடைய திட்டங்களை, அவருடைய தீர்மானங்களை உன்னிலே நிறைவேற்ற விரும்புகிறார். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, this is his faithfulness. அவருடைய உண்மை. பல நேரங்களிலே நாம் உண்மையற்றவர்களாக இருக்கிறோம். உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, அவர் ஒருவரே உண்மை உள்ளவர். அந்த வார்த்தை சொல்லுங்க, நிறைவேறும் அளவு உன்னிலே. திரும்ப சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தை என்னுடைய பரிசுத்தத்தை மையமாய் கொண்டு நிறைவேறுவதல்ல,
என் நீதி கொண்டு நிறைவேறுவதல்ல, என் உண்மை நிறைவேறுவதல்ல, என் மேல் அவருடைய உண்மையை கூட நிறைவேறுகிறது. காட் இஸ் ஃபெய்த்ஃபுல். என் உண்மை அல்ல, என் நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. தேவன் வார்த்தை சொல்கிறது, அது நிறைவேறும் அளவும் அடுத்த வார்த்தை ஒன்றும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவேதான் 119 சங்கீதம் 59 உம்முடைய வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. சஸ்டைனிங். அவருடைய உண்மை நிலைத்திருக்கிறது, அவருடைய நீதி நிலைத்திருக்கிறது. எங்கேயாம்? என்றென்றைக்கும். அவர் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு கொடுத்த வார்த்தை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் திரும்ப திரும்ப என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, நீ உன்னை ஆண்டவர் அழைக்கும் போது, உன்னை ரட்சிக்கும் போது, இந்த ஆண்டிலே உனக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரோ அந்த சொல்லுகிறது, அந்த வார்த்தை என்றைக்கும் நிலைத்திருக்கும். நாம தான் சொன்ன சொல்லை காப்பாற்ற மாட்டோம். தேவன் அப்படி அல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் கர்த்தர். He is always faithful in his grace, faithful in his gifts, faithful in his goodness. அவருடைய நன்மைகளிலே, அவருடைய வார்த்தைகளை உண்மையுள்ள. எனவே சொல்வது, அந்த வார்த்தை என்றென்றைக்கும். சங்கீதம் 119:90 தலைமுறை தலைமுறையாக அதில் வார்த்தை இருக்கிறது. உடைய உண்மை தலைமுறை தலைமுறையாயிருக்கும், அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும், அது நிலைப்படுத்தப்பட்டிருக்கும். ஒரு ஆமீன் சொல்வீங்களா? உங்களுடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக. என் அன்பு தேவ பிள்ளையே, you are faithful to God. நீங்கள் தேவனுக்கு உண்மையா இருந்தீங்கன்னா தலைமுறை தலைமுறையாய் அவருடைய உண்மை உங்களை பாதுகாக்கும், உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும், பிள்ளைகளின் பிள்ளைகளை பாதுகாக்கும். அது மட்டுமல்ல, அது உறுதிப்படுத்தப்படும், அது நிலைத்திருக்கிறது. அருமையான வார்த்தை. 3 வார்த்தை சொல்கிறேன். இருக்கும். 119 சங்கீதம் 29 இருக்கும். இருவித. இரண்டாவது, அன்பாளே, அது உறுதிப்படுத்தப்படும். மூன்றாவது, அது நிலைத்திருக்கும். எனவேதான் God is so faithful in his goodness. தன்னுடைய உண்மையிலே உண்மை உள்ளவர். எனவேதான் யோவான் 6:37 God sustains. அந்த வார்த்தை போட்டுருது, அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை. என்னுடைய கருத்து தெரியுமா? சஸ்டெயின். தள்ளுவதில்லை, ஒரு நாளும் தள்ளுவதில்லை. அதாவது தள்ளுண்டவர்களை சேர்த்துக் கொள்ளுகிறவர், மடங்களுக்கு தூக்கி விடுகிறவர், ஒடுக்கப்படுவர்களை அவர் நிலைநிறுத்துகிற கர்த்தர். அந்த வார்த்தை தெரிந்த வார்த்தை தான், தெரிந்த வார்த்தை. என்னிடத்தில் வரும் ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. அதை சற்று மாற்றி சொல்லுவேனால், தள்ளுவதில்லை, மாறாக தாங்குகிறார். ஒருவேளை பல்லங்களை சத்பிசா சொல்கிற வார்த்தை, ஜெபிக்க தகுதி இல்லாதவன், வேதம் வாசிக்க தகுதி இல்லாதவன், ஊழியம் செய்ய தகுதி இல்லாதவன், தேவ சம்பந்தத்திற்கு தகுதி இல்லாதவன், வேதத்தை சுமப்பதற்கு தகுதி இல்லாதவன் உண்மையா இருக்கலாம். பட் ஸ்டில் God sustain you. என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, எப்பொழுதெல்லாம் நீ புறக்கணிக்கப்படுகிறது போல, மடங்கடிக்கப்படுகிறது போல, தள்ளப்படுகிறது போல, தள்ளாடுவது போல நீ உணர்கிறாயோ, then come to Christ. அவரிடத்துல வா. அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு நாளும் புறம்பே தள்ளுவதில்லை. அந்த வார்த்தை சொல்லுகிறது, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவையும் எனது வருகிறவனுக்கு நான் கொடுக்கிறேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்திலே வரும். கொஞ்சம் கவனிச்சிங்களா? பிதா கொடுப்பதை அவர் உங்களுக்கு எனக்கு கொடுக்கிறார். He sustains. எனவேதான் யோவான் 10:28 திரும்ப திரும்ப நான் கொடுக்கிறேன். எதை கொடுக்கிறேன்? ஜீவனை கொடுக்கிறேன், வாழ்வை கொடுக்கிறேன், சுகத்தை கொடுக்கிறேன், கிருபைகளை கொடுக்கிறேன், வரங்களை கொடுக்கிறேன், நன்மைகளை கொடுக்கிறேன். I give the gifts, I give the goodness. கிருபைகளை கொடுக்கிறேன், வரங்களை கொடுக்கிறேன், அபிஷேகத்தை கொடுக்கிறேன், வல்லமையை கொடுக்கிறேன். அது அடுத்த வார்த்தை, அது கெட்டு போவதில்லை. பார்த்தீங்களா? When you get something from God, it is unperishable. அது ஒரு நாளும் கெட்டு போவதில்லை, அது அழுகி போவதில்லை, கெட்டு போவதில்லை. மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை, அதை ஒருவனும் என் கையிலிருந்து பறிப்பதில்லை. என்னுடைய பயம் செய்ய தெரியும். சஸ்டைன். என் கையிலிருந்து ஒருவனும் பறிக்க முடியாது. தெரியுமா?
அவருடைய கரங்கள் பலமுள்ள கரங்கள், உறுதியான கரங்கள், ஸ்திரமான கரங்கள். அன்பார்களே, உண்மையில் அக்கறை உள்ள ஒரு கரங்கள். அந்த வார்த்தை படிக்கவங்க, ஒருவனும் என் கையிலிருந்து பறித்து கொள்வதில்லை. தட் மீன்ஸ் ஒருவேளை தள்ளாடுகிற வாழ்க்கையா இருக்கலாம், தளர்ந்து போன வாழ்க்கையா இருக்கலாம், ஒன்றுமில்லாத வாழ்க்கையா இருக்கலாம். God says, I sustain you. உன்னை தாங்குகிறேன், உன்னை சுமக்கிறேன். நான் சொன்ன எல்லா வசனங்களிலுமே நிலைத்திருக்கிறது. திரும்ப திரும்ப சங்கீதம் 119, 90, 89 நிலைத்திருக்கிறது. 119, 90 நிலைத்திருக்கிறது. ஏசாயா 40:8 என்றென்றைக்கும் நிலை நிற்கும். யோவான் 6:37 புறம்பே தள்ளுவ இல்லை. யோவான் 10:28 அது கெட்டு போவதில்லை, ஒருவரும் என் கரத்திலிருந்து பறிப்பதில்லை. These are the word God sustains you. என்னை கேட்டுக்கொண்டு அன்பது பிள்ளையே, அவருடைய உண்மை மகா பெரிது. நாம தான் உண்மை இல்லாதவங்க. சமயத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி, மக்களுக்கு ஏற்ற மாதிரி we change ourselves. ஆனால் தேவனுடைய நன்மைகள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. யோபு 23:10 யோபு சொல்லுகிறார், நான் போகும் வழியை அவர் அறிவார். ஏன் தெரியுமா? இஸ் நாட் ஓன்லி a satisfier, இஸ் நாட் ஓன்லி a sustainer, இஸ் your savior. அவர் ரட்சகர், அவர் அறிவார். He knows everything. என் வாழ்வின் மேடு பள்ளங்கள், என் துன்பங்கள், என் துயரங்கள் எல்லாம் அவர் அறிவார். அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது? யோபின் புஸ்தகம் அதிலேயே 34:15 கூட, அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறது. இஸ் your savior. ஒரு தூரமா இல்லை, பக்கத்தில் இருக்கிறார். வெகு தூரத்தில் இல்லை, மிக சமீபமாக இருக்கிறார். செவி கொடுக்கும் ஒரு ஆண்டவர். நாளிலே என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த வார்த்தை படிக்கிறேன், உன்மேல் நோக்கமா இருக்கிற கர்த்தர், நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறார். உன் செவிக்கு, உன்னுடைய கூப்பிடுதலுக்கு செவிகளை திறந்திருக்கிற கர்த்தர். எனவே சங்கீதம் 34:22 இஸ் அவர் சேவியர். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் அவர் எப்படி எனக்கு ரட்சகராக இருக்கிறாராம்? அன்பானவர்களே, என்னை 1000 பேர் குற்றம் சுமத்தலாம், 1000 பேர் குறை சொல்லலாம், ஆனால் திருமறை சொல்கிறது 34:32 ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அதில் ஒரு வார்த்தை, அவர் அந்த ரட்சகர் என்ன செய்கிறார்? He redeemed my soul. என் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். மாத்திரமல்ல, குற்றமுள்ள வாழ்க்கையை குற்றமற்ற வாழ்க்கையை மாற்றுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இஸ் your savior, satisfier, sustainer. இவரே உன் ரட்சகர். அந்த வார்த்தைப்படுது கர்த்தருக்கு. தொடர்ந்து அன்பானவர்களே, அந்த 10:13 ரோமர் 10:13 சொல்லப்பட்டிருக்கிறது, யார் அவர்களை தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்களை மீட்டெடுக்கிறார். 10:9 சொல்கிறார், நீ வாயினாலே அறிக்கை செய்யும் போது இஸ் a savior, உன்னை மீட்பார், ரட்சிப்பார். உன் பாவத்திலிருந்து, உன் அக்கிரமத்திலிருந்து, உன் அநியாயத்திலிருந்து, உன் கடனிலிருந்து, உன் ஏழ்மையிலிருந்து, உன் இல்லாமலிருந்து he will lift you up. உன்னை தூக்கி எடுப்பார். இஸ் a savior, உன் ரட்சகர், உன் ஆத்துமாவை நேசிக்கிறவர். அது மட்டுமல்ல அன்பான தேவ பிள்ளையே, கடைசியாக வெளிப்படுத்தல் 22:17 ரட்சகர் சொல்லுகிறார், ரட்சகர் வா. 22:17 ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். அவனுடைய கருத்து என்னவென்றால், இஸ் your savior, உன் வாழ்வை மாற்றி அமைக்கிறவன். அன்பானவர்களே, அந்த வார்த்தையில வா, என்னிடத்துல வா, என்னிடத்துல வா, நான் தருவேன். இந்த வார்த்தை படிக்கிறீங்க, வா, வரக்கடவன். 2வது வாங்கி கொள்ள கடவன். சற்று மாற்றி சொல்கிறேன், வரக்கடவன், வாங்கி கொள்ள கடவன். கிரேஸ் வாங்கி கொள்ள கடவன், கிஃப்ட்ஸ் வாங்கி கொள்ள கடவன், குட்னஸ் வாங்கி கொள்ள கடவன். அவர் சொல்லுகிற வார்த்தை வா. there is no condition, நிபந்தனைகள் இல்லை. அதுக்கு நிறைய அதாவது
வரையறைகள் இல்லை. அந்த வார்த்தையை படுத்துற படிக்கிறேன். வா வா, வரக்கடவன். இரண்டாவது, வாங்கி கொள்ள கடவன். எத்தனை அழகான வார்த்தை! வரக்கடவன், இரண்டாவது வாங்கி கொள்ள கடவன். வேதம் சொல்லுகிறது, இஸ் காட் ஆஃப் ப்ராமிசஸ், இஸ் காட் ஆஃப் ஃபெய்த்ஃபுல். வார்த்தையில் உண்மை உள்ளவர், கிருபை உள்ளவர், தயவு உள்ளவர், ஒரு நாளும் மாறாதவர். அவர் சொல்லுகிற வார்த்தை, அன்பானவர்களே, இஃப் யூ கேரி மீ ஐ வில் கேரி யூ. அந்த வார்த்தை சொல்றாரு, என் நாடுகளை நீ மேய்ப்பாயாக. If you carry the Lord, if you carry the Bible, if you carry the church, உங்கள் சபைக்காக, உங்கள் வாழ்க்கைக்காக, உங்களுக்காக நீங்கள் பாடுபடுவீர்களானால் வேதம் சொல்லுகிறது, I will carry you. இப்படி சொல்ல புரியும். It is easy to carry you. ஆண்டவர் உங்களை சுமப்பது லேசான காரியம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, வாழ்க்கையின் போராட்டங்கள், வாழ்க்கையின் பாடுகள், வாழ்க்கையின் பள்ளத்தாக்குகள், வாழ்க்கையின் புயல் காற்றுக்கள், வாழ்க்கையின் எல்லா சம்பவங்கள், ட்ரையல்ஸ், வேலிஸ், பேட்டல்ஸ், பர்டன்ஸ், ஒன்று தெரியுமா? அவரிடத்தில் வரக்கடவன், வாங்கிக் கொள்ள கடவன், பெறக்கடவன், பெற்றுக்கொள்ள கடவன். நான் சொல்லுங்க வார்த்தை, அன்ஃபெயிலிங் ஃபெய்த்ஃபுல்னஸ், அன்ஃபெயிலிங் ஃபெய்த்ஃபுல், அன்சேஞ்சிங் unfailing faithfulness. ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, நன்மையான வேலைக்காக நன்றி. You are so faithful in the grace, so faithful in your gifts, so faithful in his goodness. எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர். அடுத்த வருகிறோம். உடைய உண்மைகளுக்கெல்லாம் சொந்தக்கார். You are satisfier, you are sustainer, you are our savior. உடைய கரங்களை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இதுவரை நடத்தினே, தொடர்ந்து நடத்தும். உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, உடைய நம்பிக்கையின் கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம். நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அவரிடத்துல கொடுக்கும்போது he will take care of you all your life from here to the eternity. இந்த மண்ணிலிருந்து விண்ணில் வரை உங்களை நடத்தி செல்வார். God bless you. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குமேயானால் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் சென்னையில் இருப்பீரானால் உங்களுடைய ஆலயம் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பக்கத்தில், வள்ளலார் நகர். நீங்கள் இந்த பகுதியில் ஆர்ட்ஸ் காலேஜ், மகளிர் பாரதி மகளிர் கலைக்கல்லூரி பக்கத்தில், மண்ணடின்னு கூட சொல்லலாம், மண்ணடி மெட்ரோ பக்கத்தில் திறந்த வாசல் திருச்சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணிக்கு, மாலை 6 மணிக்கு 6 நடக்கும். வார்த்தை கேளுங்கள், வார்த்தையினால் போஷிக்கப்படுவீர்கள். வார்த்தை will sustain you, வார்த்தை satisfy you, திருப்தியாக்கும். அந்த வார்த்தை உங்களை மாற்றும். God bless you. எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்கண்ட விலாசத்திலே நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலை தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம். பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணிலிருந்து 8 வரை ஆராதனை நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபங்கள் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65 பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0443183183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.